இப்போ வந்து மேனேஜர் வந்து பணம் கொடுக்குறாரு. நான் சொன்னேன், நான் கேட்டேன், அது நான் கேட்டேன், சார் என்னது எல்லாம் வாங்கினாங்க, நீங்கள் மட்டும் ஏங்க எல்லாரும் வாங்கியிருப்பாங்க, அம்மா எனக்கு அப்படின்னு நினைக்கல, அம்மா கிட்ட போய் பணம் வாங்கலாமா போங்க அப்படின்ட்டேன். நான் அவங்க போய் நேரம் அம்மாட்ட சொல்லிட்டுருக்காங்க, அவர் வாங்க மாட்டேன்ட்டாருன்ட்டு. வாங்க மாட்டேன்ட்டாரா, வர சொல்லுங்க. போனேன். என்ன ரொம்ப பெரிய குடி சொன்னாயிட்டீங்களா, நாங்கள் சொன்னாங்க ஆடிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லாமா அப்படின்னா. சரி நான் பணம் தரேன் வாங்கிக்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் தந்தாலும் வாங்க மாட்டேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, அவங்களுக்கு அதாவது குழந்தை மாதிரிங்க அவங்க. நான் ஒரு குழந்தை தான் அவங்க. கோவம் வந்தால் கூட அது வேற மாதிரி தான் வரும். அது வேற கோவம், நம்மகிட்ட பொய் கோவம் இல்லை. வாங்க மாட்டீங்களா, நான் தருவேன் வாங்கணும் அப்படின்னாங்க. இல்லைம்மா வாங்க மாட்டேன். நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? அம்மான்னு தான் கூப்பிடுவேன். உண்மையிலேயே அப்போவே அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வேற ஒரு இடத்துல சொன்னாங்க அதை அப்படி கூப்பிட சொல்லி, அதனால அது யாரையும் கேட்காது, நான் அப்படியே கூப்பிட்டேன். அப்புறம் வந்து உள்ளே போனாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி. அம்மாவுக்கு வந்து வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்லேருந்து என்ன உட்கார சொல்லிட்டாங்க. இருங்க வராங்க. பாய்ஸ் கார்டன் வீடு தானே? ஆமாம். உள்ளேருந்து ரூமில் வராங்க, ஒரு பேக் கொண்டு வராங்க, வச்சுங்கன்னாங்க. அம்மா பணம் தான் நான் வான்னு சொல்கிறேன், திறந்து பாருங்க அப்படின்றாங்க. ஒரு யானை, ஒரு கோல்டு கலரில் ஒரு யானை இருக்குது. சரி யானை அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் மனசில் தோணலை. சரி நான் வாங்கிட்டேன். பத்திரமா வைங்க அப்படி மட்டும் சொன்னாங்க. ஆமாம், எனக்கு புரியுது. பத்திரமா வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்காந்துட்டு அம்மா வந்து நான் எதுவும் காப்பிலாம் சாப்பிடல, அங்கே அம்மா ஜூஸ் தருவாங்க. அவங்க அந்த ஒரு அம்மா வயசானம்மா இருந்தாங்க, அவங்க தான் போட்டு தருவாங்க. எடுத்து சொல்லி குடிக்க சொன்னால் குடித்தேன். சரி எங்கள் கிளம்பு, என்ன படம்லாம் போயிட்டுருக்கு அப்படி யூஸ்வலாக பேசுனாங்க. சொன்ன இது மாதிரி போயிட்டுருக்கு, ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயாக. ஆமாம், எங்கிட்ட அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அப்போ வந்து தெரியும்ல, அதனால் கேஸாக பேசிட்டு சரி அதை பத்திரமா வச்சுங்க மட்டும் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரின்னு நான் பீரோ கொண்டு பத்திரமா வச்சுட்டேன்.